ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நாம் இந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யத்து குறித்தான செய்தியை நான் கேட்கப் போகிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது பாருங்க. இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கட்டாயமாய் பரவசம் அடைய வேண்டும். காரணம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே திரளான ஜனங்களை பார்த்து, ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களை பார்த்து, பொதுக்கூட்டங்களிலே ஆண்டவரை நாடி தேடி வந்த மக்களை பார்த்து சொன்ன காரியமாக்கும் இது. தாய் தன் குழந்தைகளுக்கு ஆலோசனை சொல்வது போல ஆண்டவர் சொன்னார். காலம் நிறைவேறிற்று, சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதா. ஆண்டவர் இயேசு இந்த பூமியை நமக்கு ஆளுகை செய்து 1000 வருடம் நமக்கு ராஜாவாக இருக்க போகிறார். அந்த ராஜ்யத்தை கொடுக்க, அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது உங்களுக்கு நான் கொடுப்பதற்கு. ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கொண்டால்தான் என்னுடைய ராஜ்யத்தில் என்னோடு கூட நீங்கள் ஆளுகை செய்ய முடியும், என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பங்கு பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புதலை குறித்து. அப்போஸ்தலர் 3:20 நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்கள் பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஒரு மனுஷனுக்கு நோய் வந்த பிறகு, அந்த நோயிலிருந்து அவன் விடுதலை பெற்ற பிறகு அவன் குணமடைந்து அவன் சந்தோஷம் அடைகிறான். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களும் நம்மை விட்டு நீக்கப்பட்டு நாம் நிவர்த்தி செய்யப்பட்டு சந்தோஷம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 12:2 கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடைகிற என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆண்டவர் சொல்கிறதை பாருங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக மாற வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளை எல்லாவற்றையும் வெறுத்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி அதில் பங்கு பெறும்படியான ஆசீர்வாதத்தை நாம் அறியத்தக்க நம்முடைய மனது புதிதாக மாற வேண்டுமா. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே நாம் சுதந்திரித்து அவரோடு நாம் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான் மனம் திரும்பி நாம் புதிய மனிதனாக, புதிய மனம் படைத்தவர்களாக மாறுகிற ஒரு அனுபவம். ஆகவே தான் ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை, அதாவது தேவனுடைய சாயலை
இழந்து போய்விட்டார்கள் என்று. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவன் தேவனுடைய சாயலை அவன் இழந்து போகிறான். பாவம் செய்கிற ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் ஒரு நாளும் வாசம் பண்ண மாட்டார். ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாயலை பெற்ற ஒரு மனுஷனோடு கூட ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இதுதான் மனம் திரும்புதல். பிரியமானவர்களே, இந்த மனம் திரும்புதலை குறித்து நான் ஒவ்வொரு வாரம் உங்களோடு கூட பேசி வருகிறேன். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும், அவரை ருசிக்க வேண்டும், அவருடைய சாயலை பெற்று அவரை போல வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்களாம். இந்த கடைசி காலத்துல பாருங்க, எல்லாரும் வழி தப்பி திரிகிறார்கள். அந்த வழி தப்பி என்றால் என்ன? பிசாசுக்கு பின் செல்லுகிறார்கள். பிசாசினுடைய இச்சைகளை ஏற்றுக்கொண்டு சிற்றின்பங்களின்படி நடந்து பிசாசினுடைய காரியங்களில் ஈடுபட்டு இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை இந்த இழந்து தேவனுடைய ராஜ்யத்தை பெற முடியாமல் இந்த நாளிலே பிசாசு பக்கம் போய் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் ஏசப்பா சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், என்னுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிற்றின்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு பிசாசினுடைய இச்சைகளையும் அவனுடைய மாய்மால தந்திரங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு ஏசப்பாவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ண வேண்டும். அதுதாங்க மனம் திரும்புதல். நம்ம இஷ்டம் போல் வாழ்வது அல்ல. இன்றைக்கு ஆலயத்துக்கு போவதும் ஆராதனை செய்வதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஆடி பாடுவதும் இன்றைக்கு ரட்சிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் கொள்ளவோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இல்லை. இந்த கடைசி காலத்தில் பாருங்க, சினிமாக்காரர்களை போல இன்னைக்கு டான்ஸ் ஆடுகிற ஆலயத்தில் எப்படி நீங்க பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி மற்றவர்களுக்கு ஒரு கர்த்தருடைய பயம் வரும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆலயத்தில் இன்றைக்கு சினிமா கோட்டையை போல மாற்றி வருகிறார்கள். பிசாசுடைய காரியங்களில் ஈடுபட்டு பிசாசுடைய இச்சைகளில் ஈடுபட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய பாடல்களை கூட இன்றைக்கு ஜனங்கள் ஆடும் பொழுது பாருங்க, சினிமாக்காரர்களை போல ஆடுகிறார்கள். மனம் திரும்புங்கள். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க சினிமாவை போல ஆடுவதை நிறுத்துங்க, மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு பூட்டி போட்டு கொண்டு இருக்கிறீர்கள், மனம் திரும்புங்கள். ஆண்டு சொல்றார், ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே எல்லாரும் மனம் திரும்பியாக வேண்டும். பிசாசினுடைய காரியங்கள் ஈடுபடவே கூடாது. பிசாசை இப்படி சிற்றின்பங்களில் ஒரு நாளும் நம்ம அனுபவிக்கவே கூடாது. ஏசப்பா நமக்குள்ள இருக்க மாட்டார். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் இருக்க போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். அதனால வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் வழி தப்பி கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை. இந்த பூமியிலே நன்மை செய்கிறவர் ஒருவருமே கிடையாது. ஆண்டு சொல்றார். அப்படி என்னால் என்ன? பரிசுத்தம் என்ற அந்த நன்மையை பெறாத அத்தனை பேரும் திசை கட்டு போய் கொண்டிருக்கிறார் என்னுடைய அர்த்தம். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில இருந்த போது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38 வாசித்து பாருங்க. நசரேனா இயேசு கிறிஸ்துவை தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசினுடைய வல்லமையில் பீடிக்கப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினவரை சுற்றித் திரிந்தார். பிசாசினுடைய வல்லமைகளை ஜெயிக்கிறவர்கள் தான் மனம் திரும்பினவர்கள். பிசாசினுடைய இச்சைகளை ஜெயித்தவர்கள் மனம் திரும்பினவர்கள். பிசாசனுடைய கிரியைகளையும் ஜெயித்தவர்கள் மனம் திரும்பினவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11-14 நீங்கள் வாசித்து பாருங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அதுதாங்க ரட்சிப்பு, அதுதான் மனம் திரும்பினது,
என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஏசப்பா அந்த பூமியில் இருந்தபோது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4:17 வாசித்து பாருங்க. இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவர் இந்த உலகத்திலே 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை செய்த போது இதே காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு பேசினார். மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாமல் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஆடி பாடுகிறேன், சினிமாக்காரர்களை போல டான்ஸ் ஆடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருப்போமானால் எச்சரிப்பான ஒரு செய்தி உங்களுக்கு. மனம் திரும்புங்க, மற்றவர்களை கெடுக்காதீங்க. ஆண்டவரை இன்னைக்கு ஆலயத்தில் பாருங்க, அநேக ஆலயங்களில் இப்பதான் சினிமாக்காரர்களை போல டான்ஸ் ஆடுகிறாரு. எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க பிரவேசிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை இச்சையின் சாயலாக மாற்றாதீங்க. அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 1 பேதுரு 1:15-16 நீங்கள் வாசித்து பாருங்க. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. பரிசுத்தத்திற்கென்றே நான் உங்களை அழைத்திருக்கிறேன். என அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து, சிற்றின்ப பிசாசினுடைய இச்சையிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை அழைத்திருக்கிறார். அதை விட்டு பிசாசு வழியில போகாதீர்கள். மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 4:23 சொல்லுகிறது, அவர் எங்கும் சுற்றி திரிந்த பூமியில் இருந்த பொழுது நம்முடைய ஆண்டவர் எங்கும் சுற்றி நடந்து தேவாலயங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் என்னும் மகனே, நேகரே நன்றை கொண்டு வருவேன் என்று சொன்னபடினாலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அல்ல, பரிசுத்தம் ஒன்றேதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லவே முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கர் 5:22-23 நீங்கள் வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை பொருந்திய தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவாய் இந்த பூமிக்கு அவர் இறங்கி 1000 வருஷம் அரசாட்சி கொடுக்க இறங்கி வரும் பொழுது மத்திய ஆகாயத்தில் நாம் அவரை எதிர்கொண்டு சந்திக்க ஆயத்தமாய் இருப்பதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. பேச்சில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய கைகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய செய்கையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இதுதான் மனம் திரும்பின காரியம். ஏசப்பா நமக்குள்ள இருப்பதுதான் மனம் திரும்புதல். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யம் ஆட்டம் பாட்டம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, ஆடி பாடி திருவது அல்ல. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 14:17 நீங்க வாசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் உண்டாகக்கூடிய சந்தோஷமும் சமாதானமாயிருக்கும். மத்தேயு 24:37 சொல்லுகிறது போல, நோவா காலத்திலே ஜனங்கள் புசித்து குடித்து தேவனை அசட்டை பண்ணி தேவனை இழந்து போனது போலதான் இந்த கடைசி காலத்தில் எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று புசித்து குடித்து தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு இயேசுவை போல மாற வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை போல் மாற்றப்பட வேண்டும். அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் வல்லமையாலும் அக்கினியாலும் நிரம்பியிருந்தது போல நானும் நீங்களும் அவரை போல் நிறைந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் வல்லமையானவர்களாக இருக்கும்போதுதான் வல்லமையான தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறீர்களா அல்லது பிசாசினுடைய ஆவியால் நடத்தப்படுகிறீர்களா? யோசித்து பாருங்க.
பிசாசுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்கள், பிசாசுடைய இச்சைகளில் வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். கிருபையை பற்றிக் கொள்வோம். பாருங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பயத்தோடும். தேவனுடைய பயம் ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. பக்தியற்றவர்களாய் நீங்க ஆலயத்தில் ஆடிட்டு இருக்காதீங்க. இது ஒரு பயமில்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இதெல்லாம் பிசாசினுடைய செய்கையில். இவையிலிருந்து இந்த நாளிலே மனம் திரும்ப நான் உங்களை அழைக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இந்த மனம் திரும்புதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பிதாவுடைய இரக்கத்தை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆராதனை செய்கிறோம், நல்லது. ஆனா ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்ன? நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதாவது நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி ஆத்தும சரீரம் போல இருக்க வேண்டும். அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆகவே நம்முடைய ஆண்டவர் சொன்னார். யோவான் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை நீங்க வாசித்து பாருங்க. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்ன சந்தோஷம் பாருங்க. ஆண்டவர் திராட்சை செடி, நம்ம எல்லாம் அவரோடு கூட இணைந்து இருக்கக்கூடிய கொடிகள். ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு இணைந்திருங்கள், நானும் பிதா ஒன்றாயிருப்போம். இதுதாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஏசப்பாவோடு இணைந்து நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. அதை விட்டு போட்டு சண்டை போடுவது, தூசணமான வார்த்தையில் பேசுவது, இஷ்டம் போல வாழ்வது, துன்மார்க்கமாய் நடப்பது, குடிச்சு வெறிச்சிட்டு இருப்பது, பீடி சிகரெட்டுகளை குடிப்பது, போயில போடுவது, வெத்தலை பாக்கு போடுவது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது, 24 மணி நேரமும் சினிமா பார்த்து தன் ஆத்மாவையும் ஆவியும் கெடுத்து போடுவது, சாத்தானுடைய இச்சையின்படி நடப்பது, கேவலமான வாழ்க்கை வாழ்வது, பொய் பேசுவது, திருடுவது, இவையெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இவரிலிருந்து மனம் திரும்பும்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ரீபண்ட். ஒரு சின்ன காரியமானாலும் சரி, ஒரு சிறு பொய் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகாது உங்களை. பரிசுத்தம் ஒன்றே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போகும். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாவத்துக்கு நாம் விலகியே இருக்க வேண்டும். பாவத்துக்கு விலகியே இருக்க வேண்டும். பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அனுமதிக்கவே கூடாது. இதுதாங்க பரிசுத்தம். அல்லேலூயா. பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. பிசாசு நமக்குள்ளே வந்து விடுவான். அவன் வந்தான் என்றால் அவனுடைய இச்சையின்படி நடக்க நம்முடைய இருதயத்தை அவன் திருப்பி விடுவான். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் மாயையை பார்க்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க, நாடகங்களை பார்த்து தன்னுடைய ஆவி ஆத்மாவை கெடுக்காதீங்க. சினிமாவை பார்த்து இன்னைக்கு கிறிஸ்தவ ஆளுவ பிள்ளைங்கெல்லாம் சினிமாக்காரர்களை போல நடிக்கிறார்கள், ஆடுகிறார்கள். மனம் திரும்பு சகோதரியே, தங்கச்சி, என் மகளே, மனம் திரும்பு. ஆடாத அப்படி. தேவன் அதை பார்க்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஆராதனை செய்கிற ஆலயத்தில் ஒரு நாளும் நம்முடைய தேவன் வாசம் பண்ணவே மாட்டார். பரிசுத்தம் உள்ள தேவன் நம்முடைய தேவன், மகா பரிசுத்தம் உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 7:26 வாசித்து பாருங்க. நம்முடைய தேவன் பரிசுத்தர், மாசற்றவர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர்.
வானாதி வானங்களுக்கு உயர்ந்தது அவருடைய பரிசுத்தம். அப்படிப்பட்ட தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டும்? அவரை போல மாற வேண்டும், அவருடைய சாயலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாவங்களையும் பிசாசினுடைய இச்சைகளையும் ஜெயிக்கும்படி வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார். 1 பேதுரு 2:24 படி பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தினுடைய பாவங்களையும் பிசாசினுடைய இச்சைகளையும் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனம் திரும்புங்க. பிசாசை போல வாழ்ந்து கொண்டு இருக்காதீர்கள். பிசாசினுடைய சிற்றின்மைகளில் ஈடுபடாதீர்கள். மனம் திரும்ப தேவன் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். ஒரு நாளும் பிசாசினுடைய இச்சைகளை பார்க்கவே கூடாது. சங்கீதம் 119:37 நீங்க வாசித்து பாருங்க. மாயை பாராதபடி என் கண்களை விலக்கியறலும் என்று தாவீது சொல்லவில்லையா? யோனா 2:8 சொல்லுகிறது, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தனக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை போக்கடிக்காதீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு தடையாய் இருக்கக்கூடிய பொல்லாத பாவங்களை விட்டு மனம் திரும்பும்படி இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பிசாசினுடைய இச்சையில் ஈடுபடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பிசாசினுடைய கிரியின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்க வேண்டும். அவர்களே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 32:1-2 நீங்க வாசித்து பாருங்க. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏசாப்பாவுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு எரி நரகத்தில் தள்ளப்பட்டிருக்க வேண்டும். சமுத்திரத்திலே போடப்பட்டு அவருடைய வல்லமையால் மூடப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவர்கள் தான் மனம் திரும்பினவர்கள். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, சகரியா 14:1-5 நீங்க வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ வரப்போகிறார். பரிசுத்தவான்களோடு கூட 1000 பரிசுத்தவான்களோடு கூட இயேசுப்பா வரப்போகிறார். சகரியா 14:9 நீங்கள் வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தராய், ஒரே நாமமுடையவராய், பூமி எங்கும் அவர் ராஜாவாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சீக்கிரமாய் நம்முடைய ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத என் அன்பு சகோதரனே சகோதரியே யாராயிருந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரிசுத்தம் அடையாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. சாக்கு போக்கு சொல்லுகிற காலம் அல்ல, கடைசி காலத்தில் வந்துட்டோம். நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். நாளை அல்ல, நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருங்கள். இதோ ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2:25 நாம் வாசிப்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனம் திரும்பினவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்க நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 1 யோவான் 2:25 சொல்லுகிறது போல நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, 7 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் செல்வதற்கு 7 விதமான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:20-23 கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:35-49 வரைக்கும் நீங்க எல்லாரும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலை 2 பெரிய பாகமாக நாம் பிரிக்கலாம். முதலாவது உயிர்த்தெழுதல் 2 பெரும் பாகமாக பிரிக்கலாம். 1, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள்.
நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் கூட பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுவர்களாகிய அநேகரில் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த 7 உயிர்த்தெழுதலிலே முதல் 5 வரிசைகளை நாம் நிச்சயமாக அது மேன்மையான உயிர்த்தெழுதல். இதிலே முதல் வரிசையிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். காரணம் என்ன? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது போல அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், அவர் மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களை உயர்ந்தவர். ஆகவே முதல் வரிசையிலே அவர் மரித்து அவர் உயிரோடு எழும்பி பரலோக ராஜ்யத்திலே வாசம் பண்ணுகிறார். இந்த 2வது வரிசை உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள் தான் 2வது வரிசையிலே உயிர்த்தெழுவார்கள். அதாவது இயேசுவை போல மாற்றப்பட்டவர்கள், இயேசுவை போல இந்த பூமியிலே ஜீவித்து ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே பாடுபட்டு ஊழியத்தை செய்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த கிறிஸ்துவுக்குள் இணைந்தவர்கள், தேறினவர்கள். அதாவது கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை இவைகளே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 13, மத்தேயு 5:48 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள், கரை திரையற்ற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களே 2வது வரிசையிலே ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுது உயிரோடு கூட மத்திய ஆகாயத்துக்கு அவர்கள் எழுந்தருளி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு, மாமிஷம், உலகம் 3ஐயும் ஜெயித்தவர்கள் தான் 2வது வரிசையிலே பரலோக ராஜ்யத்திற்கு உயிரோடே பிதாவுடைய ராஜ்யத்துக்கு போவார்கள். வெளிப்படுத்தல் 12:5 கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21 கூட நீங்க வாசித்து பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இந்த உலகத்தில் இணைந்து வாழ்கிறவர்கள், ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் ஜீவித்து தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், வானத்திலே பிதாவோடு கூட வலது பாரத்தில் உட்காரக்கூடிய தகுதி பெற்றவர்கள் 2வது வரிசையிலே உயிரோடு எழும்புவார்கள். ஆண்டவரை பின்பற்றினவர்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. பேதுரு கேட்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினமே, எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 19:28 வாசித்து பாருங்க. மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் 12 கோத்திரங்களை ஆளும்படி 12 சிங்காசனத்தில் நீங்கள் உட்கார்ந்திருப்பீர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சாயலை பெற்று பரிசுத்தம் அடைந்து அவரை பின்பற்றின அத்தனை பரிசுத்தவான்களும் 2வது வரிசையிலே உயிரோடு எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. 2வது வரிசையிலே பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு தகுதி உள்ளாய் மாறும்படி மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்த வாரத்திலிருந்து நாம் உயிர்த்தெழுதல்களை நாம் தியானிக்க போகிறோம். காண தவறாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. பரமபிதாவே, அன்பு பரமபிதாவே, உந்த நாமம் பரிசுத்தமே. பரமபிதாவே, அன்பு பரமபிதாவே,